இன்றைய வேதவாக்கு. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119 சங்கீதம் 97 வசனம். தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பது கிறிஸ்தவர்களின் தனி உரிமை. ஒருவன் கிறிஸ்தவனாக மாறியிருப்பான் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவான் என்று சொன்னால், அவன் உண்மையாகவே வேத வசனத்தை அதிகமாக தியானம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆகிலும் அநேக சந்தர்ப்பங்களில் சிலருக்கு இது எவ்வித பயனையும் கொடுப்பதாக இருப்பதில்லை. எப்படி என்றால், படித்தவர்களை இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தாவிடில் இது பிரயோஜனம் அற்றதாகிவிடும். எப்படியாயினும் படித்தவனாயினும் படிக்காதவனாயிருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வசனங்களை பயன்படுத்தாவிட்டால் அது அவர்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் தெய்வ திட்டத்தை அறிய எல்லா சந்தர்ப்பங்களையும் உபயோகித்து நாள் முழுவதும் அவ்வசனங்கள் தியானமாக இருக்க வேண்டும். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, வெற்றியை கண்டடைய அதிகமாக இந்த வசனங்களை, தேவனுடைய திட்டங்களை அறிந்து, வசனங்கள் இருக்கிறதான, வேதத்தில் இருக்கிறதான தேவனுடைய திட்டங்களை, நோக்கங்களை மனதை அறிந்து அதை அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையிலேயே பயன்படுத்த வேண்டும். அதை தியானம் செய்து ஒவ்வொரு நாளும் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அவைகளே அதிகமாக நாம் தியானம் செய்ய வேண்டும். இவ்வசனங்களை தியானிக்கிறவர்கள் இடறுவதில்லை. இவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வசனங்களை தியானம் செய்யும் பொழுது தான் போகிறதான வழி, பாதை சரியா சரியில்லை என்று அவன் உணர்ந்து கொள்வான். அதிகமாக அவன் இடறுவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஏனென்று சொன்னால், அவன் ஒரு காரியத்தை செய்யும் முன்பாக அது வசனம் அவனை சுட்டி காட்டுகிறது. இதை இரவு முழுவதும் அல்லது பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதங்களை வாசிக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே இடராதபடிக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவ ஜீவிக்க இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளிலே பின்பற்ற இடராதபடிக்கு தன்னுடைய பிரயாணம் சரியாய் செல்ல வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு இருக்கிறதான அந்த நேரங்களிலே இரவும் பகலும் அந்த வசனங்களை, சத்திய வார்த்தைகளை, வேதத்தை அவன் தியானம் செய்வான் என்று சொன்னால் அவன் பாக்கியவானாக இருப்பான் என்று சொல்லி சங்கீதங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 119 சங்கீதம் 113 இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. ஆகினாலே நாம் வசனங்களை தியானம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.